விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஜீவா நகர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த முகாமில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், வார்டு தலைவர் சரவணன், பூத் தலைவர் செல்வம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், முதியோர், பெண்கள், குழந்தைகள் கண் சிகிச்சை செய்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமை பற்றி பொதுமக்கள் கூறும்பொழுது, லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் எம்எல்ஏ மக்களின் நலனை எப்பொழுதும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நல்லது செய்து கொண்டு வருகின்றார். இந்த முகாமினால் தாங்கள் பெரிதும் பயனடைந்து உள்ளதாகவும், முதியவர்கள் வெளியே செல்ல முடியாத காரணத்தினாலும் வீட்டின் அருகில் இந்த முகாம் நடப்பது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறினர். மேலும் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டனுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களின் ஏற்பாட்டில் கண் கண்ணாடி வழங்குதல் மற்றும் கண் அறுவை சிகிச்சை வேண்டுபவர்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் செய்து தரப்படுகின்றது. இங்கே கண் பரிசோதனை முகாம் எம்எல்ஏ சார் மார்டின் சார் ஜீவா நகரில் இலவச கண் பரிசோதனை முகாம் இங்கே போட்டிருக்காரு. இதில் நிறைய பேர் ரொம்ப பயனடைச்சிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் நிறைய வயசானவங்க ரொம்ப பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியாத பட்சத்துக்கு இது போட்டது ரொம்ப உதவியாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க ரொம்ப வயசானவங்களாம் நிறைய பேர் பயனடைச்சிருக்காங்க. இதனால் போன வாரம் மொட்டத்தொப்பில் இதேமாரி ஒரு மெடிக்கல் முகாம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் நிறைய பேர் நாங்களாம் எல்லாரும் பேசுகிறாங்களா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதேமாரி இன்னும் மேலும் ஐயா செய்யணுன்ட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதேமாரி போன தடவை மொட்டத்தொப்புக்கு சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது இதுமாரி இங்கே ஜீவா நகருக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்தாரு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம் சார். நீங்கள் வராட்டி போனால் நீங்கள் சொன்ன திட்டமெல்லாம் இங்கே ஒன்றொன்னா நடந்துட்டு தான் இருக்குது. எங்கள் ஜீவா நகரில் சொன்ன அரை மணி நேரத்தில் எல்லாமே நடக்குதுங்க. அதேமாதிரி இங்கே குப்பை வரலாம்னு சொல்லியிருந்தோம், அதுவும் ஒழுங்காக வந்துருச்சு. அதேமாரி சாக்கடை இல்லை, கொசு தொல்லையாக இருக்குன்னு சொன்னோம், எல்லாம் ½ எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க சார். இது உங்கள் ஏரியா, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். அதனால் நாங்கள் எதுவும் அதை பற்றி கவலைப்படல. ஆனால் உங்களால் நாங்கள் நல்லா பயனடைச்சிருக்கிறோன்றதை நாங்கள் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள பல்வேறு நீதிமன்றங்கள், சென்னை உயர்நீதிமன்றம், மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு, புதுடெல்லி தேசிய பசுமை தீர்ப்பாயம் மற்றும் உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றில் சட்ட அலுவலர்கள் பணிக்கு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். புதுச்சேரி சட்டத்துறையின் மூலம் வெளியிடப்பட்ட அரசாணைகள், புதுச்சேரி சட்ட அதிகாரிகள் விதிகள் 2021 கீழ் புதுச்சேரி அரசு சார்பாக பல்வேறு நீதிமன்றங்களில் ஆஜராவதற்கான பல்வேறு வகையிலான பதவிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற வழக்கறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் இதற்கான விதிகளின்படி பல்வேறு பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் வகையில் அந்த விதிகள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் சட்டத்துறையின் இணையதளத்தில் உள்ளன. புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில்
எம்எஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் 24, எம்எஸ்சி நர்சிங் 31, பொது சுகாதாரம் 34, பிபிடிஎன் 19, பிஜிஎஃப் 12, எம்பிஐபி 4 என மொத்தம் 124 முதுநிலை இடங்களுக்கான படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த இடங்களுக்கு நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 15ஆம் தேதி காலை 9 முதல் 10:30 மணி வரை நடக்கின்றது. மாணவர்கள் ஜிப்மர் இணையதளம் மூலம் வரும் ஜூலை 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வு நாடு முழுவதும் 10 நகரங்களில் நடத்தப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அவரது இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி புதிய ஆடைகள் வாங்குவதற்கு ரூபாய் 1.78 லட்சம் செலுத்தியுள்ளார். ஆனால் கேட்டபடி ஆடைகள் வரவில்லை. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபரிடம் கேட்டபொழுது எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்துள்ளார். இதேபோல் கொசப்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 2200, பெரியகாலப்பட்டை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 500க்கு ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளனர். இதேபோல் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் மூலம் ரூபாய் 4500 முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார். அரும்பாட்டுபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர் வங்கி செயலியை அனுப்பியுள்ளார். அதனை உண்மை என நம்பி அந்த செயலை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்கள் பதிவு செய்து அந்த நபரின் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 9800 மோசடி கும்பல் எடுத்துள்ளனர். இதேபோல் இவர்கள் மொத்தமாக ரூபாய் 1.95 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியே கொடுத்த புகாரின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஒட்டை கிராமத்தை சேர்ந்தவர் பிரபு. இவர் தனது தாய் பெயரிலிருந்து நிலத்திற்கு பட்டா கேட்டு கடந்த 1ஆம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தார். இது தொடர்பாக ஒட்டை விஏவான கண்டமங்கலம் இந்திரா நகரை சேர்ந்த கலைசெல்வி என்பவரை கடந்த 12ஆம் தேதி பிரபு அணுகினார். அப்பொழுது கலைசெல்வி பட்டா மாற்றம் செய்ய 8000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசில் பிரபு புகார் அளித்தார். போலீசார் அறிவுரையின்படி ரசாயன பவுடர் தடவிய பணத்துடன் வானூர் தாலுகா அலுவலகத்திற்கு நேற்று மதியம் பிரபு சென்றார். அங்கு ஜமாபந்தி முகாமில் இருந்த விஏஓ கலைசெல்வியிடம் லஞ்ச பணத்தை பிரபு கொடுத்தார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி கலைசெல்வன், இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி தலைமையிலான போலீசார் கலைசெல்வியை கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து வானூர் தாலுகா அலுவலகத்தில் விஏஓ கலைசெல்வியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் என்ஆர் காங்கிரஸ், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மோகன்தாஸ்க்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அன்னதானம் வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய அலுவலக திறப்பு விழாவை சிறப்பித்தனர்.
வடகிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாவட்ட தலைமை அலுவலகம் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் எதிரே திறக்கப்பட்டது. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட செயலாளர் சக்திவேலை தலைமை அலுவலகத்தில் அவரது இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் சம்பத் ராவ் மற்றும் டிங்கு மாதவன் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு ரோந்து பணியை முடித்துவிட்டு நேற்று காலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வடுவக்குப்பம் ஆற்று பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வருவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர்கள் கல்மண்டபம் பேட் ஐயனார் கோவில் அருகே சென்று கண்காணித்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக வந்த மாட்டு வண்டியை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் கல்மண்டபம் பேட்டை சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் இருந்தார். விசாரணைகள் பண்ட சோழநல்லூர் அருகே உள்ள மலட்டாறு பகுதியிலிருந்து ஆற்று மணலை அனுமதியின்றி எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மாட்டு வண்டி மற்றும் மணலை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து காவலர் சம்பத்ராவ் அளித்த புகாரின் பேரில் சிவலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராம கடலோர பகுதிகளில் செயல்படுத்தப்படும் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டார். உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் மீனவர்கள் வசிக்கும் வம்பாக்கீரப்பாளையம் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் கடற்கரை ஓரம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். மக்கள் வசிக்கும் இடத்தில் அமைக்கப்பட்ட சாலை குறுகிய அளவில் உள்ளது. அதேபோன்று கடல் நீர் உட்புகாமல் இருக்க கொட்டப்பட்ட கருங்கல் தடுப்பு கற்கள் சரிந்து வீதிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் நிறைவு பெறாத பாதாள சாக்கடை திட்டத்தினால் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். கழிவுநீர் வாய்க்கால் சரிவர தூர்வாரப்படாததான் கழிவுநீர் கடலில் செல்லாமல் மக்கள் வசிக்கும் பகுதியிலேயே தேங்கி அதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்கள் வரவும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டு காலமாக இப்பிரச்சனையை கருத்தில் கொள்ளாத அரசு இருந்ததால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் சரி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் முதன்மை பொறியாளர் மற்றும் உதவி துணை பொறியாளர்களை அழைத்து வந்து இப்பகுதியில் தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் ஆய்வு நடத்தினர். துறை அதிகாரிகள் உடனடியாக பிரச்சினைகளை தீர்ப்பதாக உறுதியளித்தனர். நாளை மறுதினத்திலிருந்து பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்படும் என பொதுப்பணித்துறையின் உயர் அதிகாரி வீரசெல்வம் அவர்கள் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற கால சூழ்நிலையில், அதே போன்று இயற்கை சீற்றம், பெருவெள்ளம் போன்ற ஒவ்வொரு சமயத்திலும் கடல் நீர் ஊருக்குள் உட்புகுந்து மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது. இந்த பகுதியில் சாலை வசதி, பாதாள சாக்கடை திட்டம், கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் கடந்த 5 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாமல் இருந்தது. தற்போது இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறையினுடைய முதன்மை பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர்கள், துணை பொறியாளர்களை அழைத்து வந்து இந்த சாலை விரிவாக்கம் செய்து இந்த சரிந்து கிடக்கின்ற இந்த பாறாங்கள்லாம் வந்து மேலே தூக்கி அப்புறப்படுத்தி ஒரு ரிவர்ட்மெண்ட் வால்வ் ஒன்று கட்ட சொல்லியும், அதே போன்று கழிவுநீர் வாய்க்கால் வந்து தங்கு தடையின்றி கடலில் வந்து சேருவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகள் அழைத்து வந்து காட்டியிருக்கிறோம். அதிகாரிகளும் நாளையிலிருந்து இந்த பணி செய்வதாக சொல்லுகிறார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் மக்கள் நலப்பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வரும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தனது தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக பெரியார் நகர் பகுதியில் உள்ள 2வது முக்கிய பிரதான சாலை முருகன் கோவில் பகுதி முதல் 7வது குறுக்கு தெரு வரை ரூபாய் 36.90 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கும், முத்தால் முதல் குறுக்கு தெருவில் ரூபாய் 27.87 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார்.
சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற உடனேயே தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் செயல்பட்டு வரும் கார்த்திகேயன் எம்எல்ஏ சாலை வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள், திமுக கட்சி நிர்வாகிகள், வார்டு பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணிகள் விரைவாக நடைபெற வாழ்த்து தெரிவித்தனர். பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், 6ஆம் துணை மக்கள் இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கோரிமேட்டில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு உணவகங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் துரித உணவுப் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். நட்சத்திர மற்றும் நட்சத்திர ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்கள், பானிபுரி உள்ளிட்ட துரித உணவு விற்பனை மையங்களில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து உணவகங்களிலும் விற்பனை செய்யப்படும் உணவுகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் உடல்நலன் மற்றும் வாழ்வுரிமை பாதுகாக்க புதுச்சேரி அரசும் உணவு பாதுகாப்புத்துறையும் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திபுராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நாகவள்ளி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 17ஆம் தேதி புதன்கிழமை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கோபூஜையுடன் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் பூர்ணாகதி யாத்ரா தானத்துடன் கடம் புறப்பாடு துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகர், ஸ்ரீதேவி நாகவள்ளி மாரியம்மனுக்கு சிம்ம லக்கணத்தில் மகா கும்பாபிஷேக குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள், சிவக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர். Vamos
அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சிறுவர் கண்காணிப்பு இல்லத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் இடிந்த பழைய மதில் சுவர் மறுகட்டுமான பணிக்காக ரூபாய் 15,40,000 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. சிறார் நீதி வாரிய முதன்மை நடுவர் சந்திரசேகர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் வைத்தியநாதன், உதவி கண்காணிப்புள்ள உதவி இயக்குநர் பாலாஜி, செவிலி அதிகாரி சத்யவதி, சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் ஜெகதேவ், இளநிலை பொறியாளர் தேவசேகர், சிறார் நீதி வாரிய உறுப்பினர் லோர்து அருள் ஜோசப், மகேஸ்வரி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இங்கே பண்ணிடலாண்ணா, இங்கே பண்ணிடலாம். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர். இவரது மனைவி தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகின்றார். இவர்களுக்கு 14 மற்றும் 8 வயதில் 2 மகள்கள் உள்ளனர். மனைவி வேலைக்கு சென்றதும் கணவர் தனது 14 வயது மகளை வீட்டில் யாரும் இல்லாத பொழுது பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளார். மேலும் இந்த விஷயத்தை தாயிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டி வந்ததால் சிறுமி பயந்து போய் யாரிடமும் சொல்லாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தாய் வீட்டில் இல்லாத பொழுது மீண்டும் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் தாய் வீட்டுக்கு வந்தவுடன் மகள் சோர்வாக இருப்பதை பார்த்து விசாரித்துள்ளார். அதற்கு சிறுமி அப்பா தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தாய் உடனடியாக உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் கணவர் மீது புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் ஆட்டோ டிரைவரை போக்சோ வழக்கில் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் அவர் கடந்த 5 ஆண்டுகளாக முதல் மகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. மேலும் இதேபோல் அவரது 8 வயது இளைய மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியை மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை அளித்து வாக்குமூலம் பெற்றனர். தொடர்ந்து ஆட்டோ டிரைவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.